எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமையல் வந்து வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். வெண்டைக்காயிலே கறி பண்ண போகிறோம். கறி எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். சாம்பார் வந்து இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தாராளமாக 1 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சுருக்கோம். இதில் வந்து நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுது. இந்த பெருங்காயத்தை வந்து இதில் பொரிச்சிக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். எப்பயுமே கடுகு பெருங்காயம் வெந்தயம் தாளித்து கொட்டும்போது சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து இந்த சாம்பார் கொதிக்கும் போதே அந்த வெந்தயத்தோடு சேர்ந்து கொதிக்கும் போது தான் அவ்வளோ வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு போடும்போது தான் அது வந்து வழவழப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயில் பொரித்த இந்த பெருங்காய கட்டியை வந்து இதில் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம 2 தக்காளி நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து பாண்ட்லியில் வெண்டைக்காய் வதங்கின்னு இருக்குது. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருளை தான் நம்ம செட் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு பாத்திரத்தில், இந்த சாம்பார் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் விட்டுடலாம். அடுத்தது மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி. இப்போது சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அடுத்தது கல் உப்பும் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இந்த வெண்டைக்காயை வதக்கிட்டு இந்த சாம்பாரில் சேர்த்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கினா தான் வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் மாறாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதக்கின வெண்டைக்காயை எடுத்து இந்த சாம்பார் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அடுப்பில் ஏற்றிட்டோம்னா நமக்கு சாம்பார் வந்து ரெடியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து கறியும் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் வந்து அடுப்பில் வச்சுட்டோம். வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் போட்டு நம்ம அடுப்பில் வந்து ஏற்றிட்டோம். இப்போ இது நல்லா கொதித்து வெண்டைக்காயெல்லாம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டில் இதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து வெண்டைக்காய் கறி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ கிட்ட வெண்டைக்காயும் நறுக்கி வச்சுருக்கோம். அடுப்பில் வந்து நல்லா தாராளமாக ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து இந்த எண்ணெயிலே பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்து நம்ம வெண்டைக்காய் கறி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் கொஞ்சமாக லைட்டாக புளி விடுவா. இந்த தக்காளி போட்டு கறி பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எங்கள் மாமியார் இந்த மெத்தடில் தான் பண்ணுவாள். ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுத்து. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த தக்காளியிலே சேர்த்துடலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். எல்லா வெண்டைக்காயும் இதில் வந்து நம்ம போட்டுருவோம். இப்போது நம்ம வெண்டைக்காய் எல்லாமே போட்டாச்சு. இப்போது இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு. வதங்கிடுதுன்னா கொஞ்சமாக ஆகிடும். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமும் இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பும் வந்து இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மிளகாயெல்லாம் தாளித்து கொட்டல. இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டு இந்த உப்பெல்லாம் எல்லா இடத்துக்கும் மஞ்சப்பொடி தக்காளி இதெல்லாம் நல்லா பரவுற மாதிரி
கலரி விட்டுட்டு இது மேலே அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விடணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு எடுத்து வெண்டைக்காயும் வந்து நல்லா வெந்துடுது. இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு கரண்டியால் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு சீக்கிரம் வேகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீவர் கேட்டிருந்தீங்க. துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 4 விசில் 5 விசிலில் வந்து பருப்பு நல்லா வெந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கொதி வரணும். பாருங்கள், சாம்பார் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அப்படியே வந்து கொதிக்கட்டும். இப்போது சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்செடுத்து மேலாக அப்படியே வந்து நம்ம கருவேப்பிலையை தூவிடுவோம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது சூப்பராக. இந்த பக்கம் வந்து கறி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது வெண்டைக்காய் கறி வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு பண்ணும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், காரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து இப்போது ஒரு காய்க்கு தக்கன 1/2 கிலோ காய் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கறி ரெடி ஆகிடும். இப்படி லேசாக ஒரு 2 தடவை பரட்டி விட்டாலே போதும், பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு கறி வந்து ரெடி ஆகிடுது. ரொம்பவே அருமையாக சூப்பரான சாம்பார் பொடி போட்டு ஒரு கறி வந்து வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மணக்க சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் கறி, சாமி நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதனால் எப்பவும் போல் சாதம் பருப்பு ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் நறுக்கி உப்பு காரம் போடணும். ஸோ இனிமேல் தான் அது வந்து நறுக்கிக்கணும். அதனால் வந்து அதுவுமே வச்சுருக்கேன். இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி கறி பண்ணல அப்படின்னா நீங்கள் வெண்டைக்காய் கறி காரப்பொடி வெறும் ப்ளைன் காரப்பொடி போடாமல் இந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டு பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.